இப்படிதான் சொல்றோம். சீட்டு சங்கம் ஒப்பந்த ஊழியர்களுக்காக கடுமையாக போராடும். இப்போ ஒப்பந்த ஊழியருக்காக ஏன் அனாமதா வச்சுக்கிற கான்ட்ராக்ட் லேபர் அது கிடையாது. ஃபோர்மன் 5 பேர் வச்சு அதுக்கெல்லாம் கிடையாது. கான்ட்ராக்ட் சிஸ்டத்தில் வேலை செய்யக்கூட ஒப்பந்த ஊழியர் இருக்கு. நீ கான்ட்ராக்ட் லேபர்னு அடையாளப்படுத்துறதுக்கே உன்னை கான்ட்ராக்ட் லேபர் சொல்ல வைக்க வேண்டியதாக நம்ம. ஒரு செக்ஷனுக்கு 4 பேர் 5 பேர் இப்போ தான் வாங்கி கொடுத்தோம். 3 மாதம் தான் ஆச்சு. அதிக பலருக்கு சம்பளம் வரணும் முருகா சொல்லுது. தோழர்களே, ஒப்பந்த ஊழியருக்கு நம்ம நடவடிக்கை எடுப்போம். ஊதிய ஒரு முடிந்து இருக்கிறது. கேங்மேன் கோரிக்கை 90% முடிஞ்சிச்சு. அது ஆல்மோஸ்ட் முடிஞ்சுது வச்சுங்களேன். இனிமேல் நமக்கு இருப்பது பிரதானமான 3 கோரிக்கை இருக்கு. 1, ஆரம்பகட்ட பணியிடங்கள் நிரப்புவது. இந்த ஆரம்பகட்ட பணியிடங்கள் ஐடிஐ படித்தவங்க, டிப்ளமா படித்தவங்க, பிஇ படித்தவங்க, ஆர்ட்ஸ் டிகிரி படித்தவங்க, அப்படி எல்லா கேட்டகரியும் சேர்ந்து அழுதுருவாங்க. ஒப்பந்த ஊழியர்களை அடையாளம் காண்பது, பகுதி நேர பணியாளர். இந்த 3 விஷயம். பகுதி நேர பணியாளர் அது என்னை பொறுத்த ஈஸி. 2 மாதம் அதிகபட்சம். மே, ஜூன், ஜூலை. ஜூன் ஜூலைக்குள்ள பகுதி நேர பணியாளருக்கான நிரந்தரம் செய்யக்கூடிய உத்தரவு வரும். உறுதியாக சொல்றேன், நிரந்தர செய்ய உத்தரவு வரும். ஆனால் என்ன ஒரு சின்னதாக டிஃப்ரென்ஸ்னா, ஏற்கனவே வேலை செய்யக்கூடிய பகுதி நேர பணியாளருக்கு 4100 அடிப்படை சம்பளம். இப்போ வரக்கூடிய பகுதி நேர பணியாளர்களுக்கு 4100 கிடைக்காது. அடிப்படை சம்பளம் கிடைக்கும். அதில் கொஞ்சம் அமௌண்ட் குறையும். ஏன்னா ஹெல்த் டிபார்ட்மெண்ட்டு ஒரு ஜியோ பாஸ் பண்ணியிருக்காங்க. அந்த ஹெல்த் டிபார்ட்மெண்ட் என்ன கொடுக்குறாங்களோ அதை அப்படியே கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கேன். அது அந்த சின்ன கேப் மட்டும் தான் இருக்கும் வச்சுங்களேன். ஆனால் இப்போ நாம் ஏற்கனவே கேட்டது 1035 கேட்டோம். ஆனால் இப்போ சொல்லியிருக்கு நம்ம என்னன்னா, ரிட்டையர்ட் ஆனவங்க, இறந்தவங்க, புதிய அலுவலகங்கள் எல்லா இடத்தையும் சேர்த்தோம்னா இது ஒரு 4000 5000 உறுதியாக அத்தனை பேருக்கும் கண்டிப்பாக மின்சார வாரியத்தில் ஹெல்த் டிபார்ட்மெண்ட் பேஸ் பண்ணி நிரந்தரம் செய்கின்ற உத்தரவை 2-3 மாதங்கள் மின்சார வாரியத்தில் மின்னோட்ட மத்திய வாங்கி கொடுக்கும். உறுதியாக அடுத்தது இப்போ மின்சார வாரியத்தில் பிரச்சனை என்ன தெரியுங்களா? இப்பெல்லாம் சொல்ற பாருங்க, இதெல்லாம் இவ்வளவு ஸ்ட்ராங்கா சொல்றதுக்கு ஒரு காரணம். நாம் ஒரு சேர்மன்ட்ட பேசுறப்ப சொன்னோம், இன்டர்நேஷனல் லேபர் ஆர்கனைசேஷன் ILO இந்தியா கையெழுத்து போட்டிருக்கு. ILO என்ன சொல்லுதுன்னா, டீசன்ட் ஜாப் டீசன்ட் சேலரின்னு சொல்லுது. டீசன்ட் ஜாப்னா அடிப்படை சம்பளம், DA, அவன் வாழ்வதற்கான ஊதியம். டீசன்ட் சேலரினா, டீசன்ட் ஜாப்னா இன்றைக்கி வேலைக்கு வந்தால் நாளைக்கு வேலைக்கு வரவானான்னு சொல்லாத அளவுக்கு நிரந்தரத்தன்மை வாய்ந்த வேலை. இதுதான் ILO இந்தியா கைது போட்டிருக்கு. மாநில அரசின் கீழ் EB இந்த இடத்துல நீங்கள் 15 இடங்களுக்கு கிரீன் அண்ட் ப்ளூ அவுட் சோர்ஸ் பண்ணிட்டீங்க. சொற்ப ஊதியம் 6000 ரூபாய். பல லட்சம் கோடிகளை செலவு பண்ணி இந்த நிறுவனத்தில் பகுதி நேர பணியாளருக்கு காசு கொடுக்க முடியாது, உங்களுக்கு சம்பளம் கொடுக்க முடியாது கேட்டேன். நேராக கேட்டேன். வேதி விஷயத்தில் பல நேரங்களில் பேசியிருக்கேன். சொற்ப ஊதியங்க. கைம்பெண்கள், விதவைகள் வேலை செய்கிறாங்களே, மனசாட்சி இல்லாத நிறுவனம் அது. அநேகமாக நான் தான் சில இந்த மாதிரி வார்த்தைகளா நான் தான் கேட்டிருப்பேன், வேறு யாரும் கேட்டிருப்பேன். ஆனால் உடனே அவர் ரொம்ப அப்செட்டட். நல்லா நோட் பண்ணிக்கிறது. அடுத்த ஒரு முறை நேரில் சேர்மன் பார்க்கும்போது வீக்லி பார்க்குறாங்க. அவர் சொன்னார், இங்கே பகுதி நேர பணியாளருக்கு ஹெல்த் டிபார்ட்மெண்ட் ஜீவோ வாங்கியாச்சு, கொடுத்துட்டேன், ப்ராசஸ் பண்ண சொல்லிட்டேன் என்று சொன்னார். இதே மாதிரி ஒரு வார்த்தை நூலில் பார்த்த கேங்மனுக்கு உச்சகட்டம். 11ஆம் தேதி டிஸ்கஷனு. அன்றைக்கி சொல்கிறாரு, கவர்மெண்ட்டுக்கு போகிறேன், கவர்மெண்ட்டில் என்ன சொல்லுங்க, இதுக்கு மேலே என்னால் ஒன்றும் பண்ண முடியாதுங்க அப்படின்னாரு. எல்லாரும் பேசுனாங்க. நான் சொன்னேன், சார் நான் 6% கூட எனக்கு 2வது கேங்மெண்ட் கள உதவியாளரை இந்த செட்டில்மெண்ட்டில் வரலன்னு சொன்னால் நாங்கள் எதை வேண்டுமானாலும் இழப்போம், எதை இழந்தாவது பெறுவோம் அப்படின்னு சொன்னேன். இந்த வார்த்தை லைட்டாக மாறி பண்ணிடுறேன். வேற ஒன்றும் சொன்னது ரொம்ப ஸ்ட்ராங்கான வார்த்தை. அது நீங்கள் சம்பத் சொல்கிறார், என் கூட இன்ஜினியர் சங்க சம்பத்தில் போய் என் கூட வேலை செய்யணும். அவர் சொல்கிறார், ஆமாம் என்ன பேசினே நீ கேப் பண்ணி இந்த வார்த்தை விட்டு, நீ எவ்வளோ பெரிய வார்த்தை தெரியுமா அது. இவராக இருக்க சைலண்டாக இதே ராஜேஷ் லக்கானி பங்கஜ் குமார் சொல்கிறது உண்டில் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு. அப்படி யாரும் பேசல இருந்த வார்த்தை அவர் பேசியிருந்தா கவுண்டர் அட்டாக் பண்ணியிருப்பேன் நான் அப்படின்னு.
தோழர்கள், நான் ஏன் அதெல்லாம் பேசுறேன் தெரியுமா? மின்சார வாரியத்தில் மின்னோடு மத்தியப்பு சங்கத்தில் சிஇடி சங்கத்தின் பின்னால் உறுதியான நம்பிக்கை வாய்ந்த தோழர்கள் இருக்கிறார்கள் என்ற நம்பிக்கையில் பேசியிருக்கேன். அந்த உறுதி நம்பிக்கை என்பது எதுன்னு தெரியுமா? நீங்க கூட சந்தா மட்டுமல்ல, உங்க கிளை செயலாளர், மண்டல செயலாளர், உங்க நிர்வாகிகள் கூப்பிட்டாங்கன்னா கூப்பிட்ட உடனே வந்து நிக்கிறீங்க பாருங்க, அதுதான் நம்பிக்கை. 10ஆம் தேதி நினைக்கிறேன், 10ஆம் தேதி நைட் சொல்லி 11ஆம் தேதி அறவழி போராட்டம் அறிவிக்கிறான். நைட்டு 10 மணிக்குள்ள அறிவிக்கிறான். வேற எந்த சங்கமும் பண்ண நம்ம பண்ணணும்னு வச்சுங்களேன். ஆனால் அதான் பெர்ஃபார்மன்ஸ் வெரி புவர் தான். ஆனால் பண்ணம்ன்றது ஃபர்ஸ்ட். ஆனால் அதையே அந்த அறவழி போராட்டத்தில் எஸ்சி ஆஃபீஸில் நீங்கள் ஒரு 500 பேர் உட்காந்து வச்சுங்களேன், 2 கிளை சேர்ந்து 500 பேர் 700 பேர், கவர்மெண்ட்டே ஷேக்கர். நல்லா தெரிஞ்சுங்க, இனிமேல் உங்களுக்கு பாஸ் யாருன்னா ஏஐ கிடையாதுங்க. நான் சொல்கிறேன், நீங்கள் எழுதி வச்சுங்க. பாஸ்ன்ற வார்த்தை கூடுதல் தானா? உங்களை பாதுகாக்கக்கூடியவர்கள் யாரும், அவங்க தான் பாஸ். உங்களுடைய வேலையை, உங்களுடைய எதிர்காலத்தை, உங்களுடைய குடும்பத்தை யார் பாதுகாக்க போகிறார்கள் என்று சொன்னால் இந்த சிஇடி தொழிற்சங்கம் தான். மின்னோடு மத்திய தான் ஞாபகம் வச்சுங்க. மின்சார வாரியம் கிடையாது, ஏஐ கிடையாது, ஏடி கிடையாது, டி கிடையாது. அப்படி பாதுகாக்கக்கூடிய இந்த தொழிற்சங்கத்தை தலைவர் சொல்லுகின்ற பொழுது அப்போ வந்து எஸ்டி ஜம்ப் கட்டு, அந்த கட்டு, இந்த கட்டு, ஃபீஸ் அப்பால் போட்டுக்குமா? ஏன் சொன்னார் போயிடுமா? எல்லாத்தையும் தூக்கி போட்டு வர்றாங்க. ஏன்னா அது நிறுவனத்தை பாதுகாக்கின்ற வேலை. நிறுவனத்தை பாதுகாத்தாதான் என்னுடைய வேலையே பாதுகாக்க முடியும். ஆக தோழர்களே, நமக்கு நிறைய கனவுகள் இருக்கு, நிறைய கோரிக்கைகள் இருக்கு. இந்த மின்சார வாரியத்தை தாண்டி ஒன்று சொல்லி முடிக்கணும்னு நினைக்கிறேன் நான். மின்சார வாரியத்தில் இருக்கக்கூடிய ஊழியர்களை பற்றி, அரசு ஊழியர்களை பற்றி மக்கள் என்ன நினைக்கிறாங்க தெரியுமா? அது நீங்க புரிஞ்சுங்க. யார் பார்த்து மக்கள் என்ன நினைக்கிறாங்க தெரியுமா? இவனுக்கு என்னங்க சம்பளம் வாங்கிக்கிறான், சம்பளம் வாங்கிக்கிறான், பாதியில் ஆஃபீஸுக்கு போகிறது கிடையாது, நிரந்தரமான வேலை, கோடிக்கணக்காக வேலை இல்லாமல் இருக்க இளைஞர்கள். ஃபாஸ்ட்ராக்ல வேலை செஞ்சாங்க, 7,000 வாங்கியிருந்தப்ப ஃபாஸ்ட்ராக் ஆட்டோ ஃபாஸ்ட்ராக் மாதிரி போச்சு. டோல்கேட்டில் அந்த வேலையும் போச்சு உனக்கு. அங்கேருந்து ஸ்விக்கி, ஸ்டொமாட்டோ ஃபுட் டெலிவரி பண்ணுறதுக்கு வந்துட்டான். யார்? டிப்ளமா படித்தவன், பிஇ படித்தவன். தன் குடும்பத்தை காப்பாற்ற வேண்டும், அப்பா அம்மாவை காப்பாற்றணும், மனைவி குழந்தைகளை காப்பாற்ற வேண்டும் என்று வந்துட்டான். அப்படி வந்த குடும்பங்கள் இருக்கக்கூடிய பையன்ல நம்ம குடும்பத்திலையும் யாராவது இருப்பாங்க, ஞாபகம் வச்சுங்க. நம்ம உறவினர்களும் யாராவது ஒருத்தர் இருப்பாங்க, ஞாபகம் வச்சுங்க. வேலையில்லா திண்டாட்டம் காரணமாக நமக்கும் அந்த நிலை வரும், ஞாபகம் வச்சுங்க. நமக்கும் அந்த நிலை வரும் என்று நீங்கள் உணர்ந்தீங்கன்னு சொன்னா, ஒரே ஒரு ஃபோன் காலில், ஒரே ஒரு நோட்டீஸில், ஒரே ஒரு வாட்ஸ்அப்பில் ஒரு செய்தி பார்த்தீங்கன்னா சாரசாரியாக சொன்ன இடத்துக்கு வந்துடுவீங்க. அந்த அந்த உணர்வு உங்களோட மேலிட வேண்டும். அந்த உணர்வு மட்டும் நீங்கள் உயர்த்தணும். அந்த உணர்வு மட்டத்தை உயர்த்தாமல் சங்கத்தினுடைய பிணைப்பையோ சங்கத்தினுடைய வலிமையோ நாம் கெட்டிப்படுத்த முடியாது. நிறைய நேரம் ஆயிடுச்சு, நிறைய பேசணும்னு நினைக்கிறேன். அடிக்கடி நம்ம சந்திக்கலாம், பேசலாம். ஒன்னே ஒன்று சொல்கிறேன், இந்த மின்சார வாரியம் என்பது 2026 அதன் போக்கு என்பது ஜூனுக்கு பிறகு, ஜூலைக்கு பிறகு வேறு மாதிரி இருக்கும். இப்பொழுது கூட மாநில அரசு நான் தனியாருக்கு கொடுக்க மாட்டேன் என்று சொன்னாலும் கூட பாஜக அரசு தனியாருக்கு கொடுப்ப நடவடிக்கை எடுக்க போகுது. பிப்ரவரியில் அதற்கான பாராளுமன்றத்தில் வர வேண்டியது ஜஸ்ட் தள்ளி போச்சு. அப்ப வந்துருச்சுன்னா நீங்க நல்லா புரிஞ்சுங்க, இந்த மின்சார வாரியத்தை பாதுகாக்கின்ற நடவடிக்கை என்பது, நமது நிறுவனத்தை பாதுகாக்கின்ற நடவடிக்கை என்பது நமது வேலையை மட்டுமல்ல, நமது குடும்பத்தை மட்டுமல்ல, நமது வளத்தை மட்டுமல்ல, நம் தமிழ் சமூகத்தையே பாதுகாக்கக்கூடிய நடவடிக்கை. தமிழ் சமூகம் ஞாபகம், அந்த தமிழ் சமூகத்தை பாதுகாக்கின்ற நடவடிக்கையில் உங்களுடைய பங்கு என்ன என்பதை இறுதியாக உங்களுக்கு கேள்வியாக நினைக்கிறேன். நமக்கு எதிராளியே இருக்கக்கூடாது, களத்தில் எதிராளியே களத்தில் இருக்கக்கூடாது என்று சொன்னால் இங்க வந்திருக்கக்கூடிய தோழர்கள் கீழே அலையாக வேலை செய்யணும், தேனியாக வேலை செய்யணும், எறும்பாக வேலை செய்யணும். சொன்ன விஷயங்கள் கிரகித்துக் கொண்டு கீழே வராத கேங்மேனுக்கு, வராத நிரந்தர ஊழியர்களுக்கு, வராத பெண் தோழர்களுக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டும். கரூரில் நம்ம தோழர் போனார்,
அதான் சிறப்பான ஹைலைட். இன்னைக்கு நேற்றுக்கு கரூரில் ரவிக்குமார் பொதுச் செயலர் அங்கே போட்டு ஒரு பேரை விட்டு ஒரு சின்ன செக்ஷனாக போனாங்க. சந்தா கேட்டாங்க, போட்டாங்க. 2000 டொனேஷன் போட்டாங்க. ஈவினிங் கூட்டத்துக்கு வாங்கினாங்க, கொஞ்சம் பேர் வந்தாங்க. போனாட்டில் சால்வை போட்டாங்க. இப்போ சால்வெல்லாம் போடுறிய இந்த கூட்டத்துக்கு வாங்க வரமாட்டேங்கிறது ரொம்ப வருத்தப்படுறாரு தரப்பால் அப்படின்னு கேட்டுக்கு. இல்லை சார் அந்த வேலை சார் இந்த வேலை சார். சார் ஊதிய ஒரு யாராக வாங்கி கொடுத்தது? ஊதிய ஒரு நீங்கள் தான் வாங்கி கொடுத்தீங்க சீட்டு, அதெல்லாம் எனக்கு டவுட்டே கிடையாது. நேற்று கூட வேற ஒரு சங்கத்தில் இருந்து சந்தா கேட்டாங்க, கொடுக்க முடியாது, நான் சிஇடி சங்கத்தை கொடுப்பேன் சொன்னான். அதான் பையன் ஒரு உணர்வு மட்டத்தில் ஒரு படி என்னென்ன சங்கம் வாங்கி கொடுத்தது, சீட் தான் வாங்கி கொடுத்தது, இருந்தாலும் எனக்கு ஏஐ தான் பாஸ், ஏஐ பின்னாடி தான் போவேன். அதில் மாற்றத்தை ஏற்படுத்துறது தான் முன்னாடி சொன்னேன். தோழர்களே, இறுதியாக நம்மால் முடியும், நாம் நினைத்தால் முடியும். நம்மால் முடியாதது ஒன்றுமல்ல. ஒப்பந்த ஊழியர்கள் என்ற பிரச்சனை கூட டிஎம்கே கூட்டணி தான் வரும் என்று நம்புறோம். முருகானந்தம் சொல்லியிருக்கார், நமது வாக்குகளையும் டிஎம்கே மதச்சார்பற்ற ஜனநாயக கூட்டணிக்கு வாக்களிக்க வேண்டும், மீண்டும் அவர்கள் ஆட்சிக்கு அமர வேண்டும், நமது தோழர்கள் வெற்றியடைய வேண்டும். அப்படி அவர்கள் வந்துவிட்டால் ஒப்பந்த ஊழியருடைய கோரிக்கை 153 தேர்தல் அறிக்கை போன முறை கொடுத்தது, அதுக்கு உயிர் வரும். ஏடிஎம்கே வந்துச்சுன்னா உயிர் போயிடும். அப்போ அவர்கள் ஜெயிச்சு வந்தாங்கன்னா வருவாங்க நம்புறோம். வந்தாங்கன்னா மீண்டும் அந்த கயிறை உயிர் கயிறாக பிடித்துக் கொண்டு முன்னேறி ஒப்பந்த ஊழியருக்கான பணி நிலத்தை பெற்றுத் தருவதற்கு அனைத்து நடவடிக்கைகளும் மின்னூழியர் மத்திய அமைப்பு செய்யும். ஆனால் ஒட்டுமொத்த ஒப்பந்த ஊழியர்களும் சீட்டு சங்கத்தின் தலைமையில் பின்னால் வரணும். அங்கிட்டு கொஞ்சம் அங்கிட்டு கொஞ்சம் அங்கிட்டு கொஞ்சம் போனால் எங்கிட்டாவது போன்னு விட்டுற வேண்டியதுதான். கடந்த காலம் நமது வெற்றி எப்படி சாத்தியமானதுன்னா மொத்த ஒப்பந்தம் நம்ம பின்னால் வந்தாங்க, நம்மை நம்பினார்கள். நம்மை நம்பி வந்தவர்களை எப்பொழுதும் நம்ம கைவிட மாட்டோம். இப்பொழுதும் சொல்கிறோம், நம்மை நம்பி வந்த ஒப்பந்த ஊழியர்களை கைவிட மாட்டோம். எதிர்காலத்தில் போராட்ட களம் கண்டு வெற்றி அடைவோம் என்று சொல்லி எனது வார்த்தைகளை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.